ஆண்டவர் பேதுருவை பார்த்து, பேதுரு என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்ட உடனே, ஆமாண்டவரை நான் நேசிக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுரு என்னை நேசிக்கிறியா? ஆமாண்டவரை நான் நேசிக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுரு என்னை நேசிக்கிறியா? அந்த வார்த்தை கேட்ட உடனே மனசுல உடைஞ்சவனா, நொந்தவனா, வேதனைப்பட்ட, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் ஏசப்பான்னு சொல்லி அந்த பேதுரு சொல்றாரு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, மகளே, மகனே, நீ என்ன நேசிக்கிறியா? என்ன உண்மையாதான் என்ன நேசிக்கிறியா? உண்மையா நட்பு கூறியா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. இல்ல கடமைக்காக இயேசுவை தேடுறீங்களா? இல்ல ஒரு பாரம்பரியத்துக்காக இயேசுவை தேடுறீங்களா? இல்ல ஒரு பிரச்சனைக்காக தேடுறீங்களா? நல்லதுங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவங்களை பார்த்து கேட்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நேசிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இயேசுவை நீங்க தேடுவீர்களானால், இயேசுவை நீங்க அன்பு கூறுவீர்களானால், சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் ஆண்டவர் இந்த ஆண்டுல செய்து முடிக்க போகிறதுல சந்தேகமே கிடையாது. அவர் தேடுங்க, அவரை நேசிங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்தி, ஊழியங்களை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, தேவைகளை சந்தித்து உங்களை பெரிய ஜாதியா மாற்றுவார். May God bless you.